நான் குளோபஸ்க்கு வந்ததே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் தான். ஏன்னா நான் வந்து டாக்டராக இருக்கும்போது நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தேன். நீங்கள் டாக்டராக இருக்கீங்க, திடீர்னு ஏன் குளோபஸ்குள்ளே வரீங்க அப்படின்னு உங்களுக்குள்ள எல்லாருக்கும் ஒரு தாட் இருந்திருக்கும். பட் நமக்குள்ள இந்த கொரோனா பீரியட்ன்றது வந்தது இல்லைங்களா, எல்லா டாக்டருமே இருக்கிறத அந்த பேஷண்ட்டை பார்க்கும்போது எனக்கும் அந்த ஸ்ப்ரெட் ஆச்சு. அப்போ வந்து ரொம்ப சிவியராக வந்து அந்த கொரோனா நான் தாக்கும்போது நான் 48 நாளைக்கு கிட்டத்தட்ட ஐசியூவில் இருந்தேன். என்னுடைய எல்லா சம்பாதனையுமே வந்து அந்த ஹாஸ்பிட்டல் அந்த 48 நாள்லேயே என்னுடைய சம்பாதனை எல்லாத்தையுமே பிடிங்கிடுச்சு. குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20 லட்ச ரூபாய் கிட்ட இருக்கும். அந்த 20 லட்ச ரூபாய் வந்து நான் போனது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னை மீட்டு கொண்டு வந்தது என்னுடைய ஒய்ஃப், என்னுடைய லைஃப். அப்படின்னா மனைவி அமைவதெல்லாம் வந்து இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி என்றது அவங்க உள்ளுக்குள்ள இருந்து எப்ப வெளிப்படுது அப்படின்னும் போது ஒரு கணவருக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துல அவங்களுடைய சக்தி வெளிப்படுது. அப்படி எனக்கு வந்திருந்த அந்த ஆபத்தை இவங்க தனியாளா நின்று 48 நாள் நான் அவங்களும் சந்திக்கல, அவங்க என்னையும் சந்திக்க முடியல, எந்த விதமான கம்யூனிகேஷனும் கிடையாது. ஆனா எனக்காக வீட்டுக்குள்ளே இருந்து போராடி அந்த காசை வந்து அந்த ருப்பீஸை ரெடி பண்ணி ஜுவல்லாம் வச்சு தனி மனுஷ ஒருத்த போராடி என்னை மீட்டு கொண்டு வந்துருக்காங்க. இவங்க எனக்கு பார்ட்னரா கிடைச்சது நான் உண்மையிலே நான் செஞ்ச வந்து ஒரு புண்ணியம் தான். சரி, என்னை ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு மீட்டு எடுத்துன்னு வந்தாங்க. அவங்க கேட்டது ஒன்னே ஒன்று என்னன்னா, நம்மளுக்கு வந்து எல்லா சொந்த பந்தங்களும் இருந்து நம்மளை எல்லாருமே கைவிட்டாங்க, நான் இந்த இதுல நிறைய கஷ்டப்பட்டு உங்களை மீட்டு வந்திருக்கேன், இனிமேல் உங்களுக்கு இந்த டாக்டர் இது வேண்டாம். ஏன்னா பயந்துட்டாங்க. எனக்கு யாருமே இல்லை, எனக்கு கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சிக்கா அம்மா எல்லாரும் இருந்தாலும் எனக்குன்னு வந்து நீங்க தான் எனக்கு முக்கியம், எனக்குன்னு யாரும் இல்லை. இந்த ஒரு பீரியட்ல நான் எல்லாரையும் பார்த்துட்டேன், யாரும் ஒருத்தர் கூட எனக்கு வந்து நின்று எனக்காக வந்து ஒருத்தர் கூட வந்து நிக்கல. ஸோ அதனால எனக்கு இந்த டாக்டர் வேண்டாம், நீங்க மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்த விட்டு காலி பண்ணி என்னுடைய சொந்த ஊரான போலூர் பக்கம் வந்தேன். சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது எனக்கு ஒரு பார்ட்னர் கிடைச்சாங்க. சரி, அந்த பார்ட்னர் மூலியமா நான் குளோபல் ஸ்கூல்ல வர்றேன். அதுக்கு முன்ன நான் வந்து எப்பவுமே தெய்வத்துக்கிட்ட வேண்டும். என்னுடைய குலதெய்வம் வந்து கொடவேடு ரேணுகம்பர். நான் விழுப்புரத்துல டாக்டர் பண்ணும்போது அந்த ரேணுகம்பரை வேண்டிட்டு தான் அங்க போனேன். அது எனக்கு ஒரு சக்சஸா இருந்தது. மறுபடியும் ரிட்டர்ன் எதுவுமே இல்லாம வரும்போது மறுபடியும் அதே தெய்வத்தை வேண்டும் போது எனக்கு அதே மண்ணில் பிறந்த ஒரு பர்சன் ஒருத்தரை வந்து ஒருத்தர் மூலியமா அறிமுகமானார். யாருன்னா அவர் தான் மிஸ்டர் பாபு சார். நான் சொல்றேன் அப்படின்னா, எல்லாருக்குள்ளயுமே ஒரு பிறந்த ஊர்னா ஒரு கர்வம் இருக்குல்ல. ஆனா என் மண்ணில் இருக்கிறவரு இத்தனை பேருக்கும் ஒரு ஹெட்டா இருக்காரு, ஒருத்தரை வழி நடத்துறாரு அப்படின்னா நான் எவ்வளவு கௌரவமா இருக்கணும். நான் இன்னொரு விதமா சொல்லணும்னா, எல்லாருமே நினைக்கலாம் ஒரு பெரிய ஒரு இந்தியாவில் இருக்கிற 15 கம்பெனி எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல இருக்கும். ஆனா அவங்க எல்லாம் சொல்லிக்கலாம் நான் இவ்வளவு பெரிய கம்பெனி அப்படின்னு. ஒரு மனிதர், அதுவும் ஒரு நல்ல மனிதர், அந்த மனிதரை பத்தி நான் பேசணும். முக்கியமா இந்த இடத்துல பேசணும், ஏன்னா இது ஒரு மெகா ஈவெண்ட். இதுல ஒரு பத்தி தெரிய வைக்கணும். அதுக்காகவே நான் வந்திருக்கேன். எதற்காக சொல்றேன் அப்படின்னா, ஒரு சின்ன கிராமத்துல இருந்து தன்னுடைய படிப்பை நம்பி ஊருக்கு வந்து வேலைகள் எல்லாம் செஞ்சும் அதுல வந்து சாதிக்க முடியல அப்படின்றதுக்காகவும் மறுபடியும் அவருடைய உழைப்பை போட்டு ஒரு பிராண்டை ஒண்ணு வந்து கிரியேட் பண்ணி ஒரு தன்னந்தனி ஆளா இவ்வளவு பேர் குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன ஒரு பீரியட்ல 6 வருஷத்துல உருவாக்கி நம்மளுடைய கம்பெனியை கொண்டு போய் சேர்த்திருக்காரு இல்லையா, அவரு என்னுடைய பவுண்டர் அப்படின்றத நான் காலர் தூக்கி சொல்லலாம். சொல்றேன், யாரும் தோண்டு போகாதீங்க. எப்பெல்லாம் தோண்டு போறீங்களோ அவரை நினைச்சுக்குங்க. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அவரை விட்டு இப்படி நிக்க வைக்கிறேன். அவரை மட்டுமே சிரிக்காம ஒரே ஒரு 2 நிமிஷம் இருக்க சொல்லுங்க. இப்படிப்பட்ட ஒரு பவுண்டர் யாருக்கு கிடைப்பாங்க? நமக்கு கிடைச்சிருக்காங்க. எல்லாரும் சொல்லுவாங்க தேர் அண்ணாந்து பார்க்கலாம் அப்படின்னு. திருவாரூர் தேர் நிக்கும் போது அழகா இருக்கும்.
ஆனா ஒருத்தர் மட்டும் நிக்காம ஓடிட்டே இருப்பாரு. அவரு ஓடினா தான் அழகு. அவரு காரும் ஓடும், அவரும் ஓடுவார். ஏன்னா கார் நின்று இருந்தா அழகு இல்ல, ஆனா கார் ஓடும் போது அவ்வளவு அழகு. அதே போல நம்மளுடைய ஃபவுண்டர் எப்பவுமே ஓடிட்டே இருப்பார். திடீர்னு சிங்கப்பூர்ல இருப்பேன்னு, அடுத்த பிளைட்ல எங்க இருப்போம்னா மலேசியா. சரி பரவாயில்ல, தூங்கி எழுந்து பிறகு பார்க்கலாம்னு பார்த்தா அந்த ஸ்ரீலங்கால இருப்பாரு. இவர் எங்க இருக்காரு ஏதோ இருக்காரு, இவருக்குன்னே தனியா ஒரு சேட்டலைட் பண்ணணும். அவ்வளவு ஒரு பிஸியான ஆளு. ஆனா அவருக்காக இல்ல, நமக்காக ஓட்டி இருக்காரு. நமக்காக ஓடக்கூடிய மனுஷரை நாம யாருமே அவ்வளவு சீக்கிரம் மறக்க போறது கிடையாது. எனக்கு ஒரு 49 வயசு எங்கான ஆள் தான். எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க எல்லாருமே எங்க தானே, நான் உள்ள வந்திருக்கும் போது எனக்கு அந்த ஃபீல் தானே வரும். எனக்கு ஞாபகத்துக்கு வராது இல்ல, அதே பொறுத்தன வரும் நம்ம ஆள் தானே. நான் முதல்ல குளோபல் ஸ்கூல்ல வரும்போது எனக்கு குளோபல்ஸ்னா என்னன்னே தெரியாது கொள்ளாது. சார் கையை கொடுத்து என்னை கட்டி பிடிச்சாரு. அப்போ உள்ள அந்த குளோபல்ஸ்ல சார் நான் நிறைய அனுபவப்பட்டேன். என்னால ஏன்னா இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் ஹார்ட்ல பிளாக் ஆயிட்டு நான் ஸ்ட்ரென்த் வச்சேன். அதனால என்னால ஓடி ஆடி செய்ய முடியாது. எனக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய குளோபல்ஸ்ல ஏதாவது ஆப்ஷன் இருக்கு அப்படின்னும் போது அவர் ஒரு SNDP சொன்னாரு. ஓகே சார், நான் அடுத்து அந்த ஒரு ஐடி ஓபன் பண்ண உடனே SNDP பண்ணிட்டேன். இந்த SNDP பண்ணது என்னுடைய பார்ட்னர், கேங் லீடர், அதாவது லீடர்ன்றதோட கேப்டன். அவர் தான் என்னை நான் போன் பண்ணும் போதுதான் அவருக்கு மிகப்பெரிய தலைவலியா இருக்கும். ஏன்னா நான் அவ்வளவு நச்சரிச்சுட்டே இருப்பேன், பயத்தை காட்டிட்டு இருக்குமே இருக்கும். ஆனா இந்த பயமான ஆளுங்கிட்ட இருந்ததா ஒரு துணிச்சலான தைரியம் ஒண்ணு. எது என்ன அப்படி அந்த பார்ட்னர், அந்த கேப்டன் ஒவ்வொரு முறையும் நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது, சார் அதிகமா எவ்வளவு சார் ஒருத்தர் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, 20,000 ரூபாய் சம்பாதிக்கணும். உடனே என் தாட் அங்க போகும், சரி அந்த 20,000 ரூபாய் நம்ம சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு சம்பாதிச்சுட்டு பாருங்க. மறுபடியும் கேட்கும்போது ஒரு மாசம் மறுபடியும் எவ்வளவு சார் சம்பாதிக்கிறாங்க, 40 ரூபா கூட சம்பாதிச்சிருக்காங்க. மறுபடியும் அடுத்த தாட்டே எனக்கு 40 ரூபாய் மேல போச்சு. அடுத்து பார்த்தோன்னே 80 ரூபான்னு சொன்னாங்க. அடுத்த தாட்டு 80 ரூபாய்க்கும் போச்சு ஒரு மாசத்துக்கு. சார் இதை விட இன்னும் அதிகமா சம்பாதிக்கணும், 1 லட்ச ரூபாய்க்கு மேல கூட சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு உடனே இன்னொரு ஐடி ஓபன் பண்ணி அதுல இன்வெஸ்ட் பண்ணி 1 ரூபாய்க்கு மேல, மாசத்துக்கு 1 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிற மாதிரி பண்ணேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஏன் சார் இப்போ 1 ரூபாய்க்கு மேல கூட யாராவது சம்பாதிக்கிறாங்க, வீக்லி 1 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க கூட இருக்காங்க. ஓகே சரி, அப்ப நம்ம ஏன்னா சார் சொல்லியிருக்காரு எதையுமே சின்னதா ஆசைப்படாதீங்க, எது ரொம்ப பெருசா ஆசைப்படணும்னு சொல்லுவாரு சாரு. குளோபல் ஸ்கூல்ல வந்துட்டாரு, அதே நான் தாரக மந்திரம் தானே அது. உடனே 1 ரூபாய் கணக்கு போச்சு. அந்த 1 ரூபாய் கணக்குள்ள போனோன்னே சரி நாம அந்த 1 ரூபாய் போய் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அதுக்கு உடனே என்ன பண்ணேன், ஸ்டெப் எடுத்து அந்த வீக்லி 1 ரூபாய் கிட்ட வரும்போது அதையும் அச்சீவ் பண்ணிட்டேன். அச்சீவ் பண்ணிட்டு அடுத்து என்னுடைய கேப்டன் கிட்ட கேட்கும்போது, சார் இதுக்கு மேல யாராவது சம்பாதிக்கிறாங்களா? ஓ இருக்கிறாங்களே அப்படின்னு. யார் சார்? நீங்க வாரத்துக்கு 4 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. என்னடா பெரும் தொட்டுட்டே இருக்கு, எங்கே இருக்க பொழுது. சரி எவ்வளவுதான் போதும் நம்மளும் பார்ப்போமே, ஏன்னா உள்ள வந்துக்கிறோமே, பின்வாங்க முடியாதுல்ல, குளோபல்ஸ் விடாத பின்வாங்குவோம். சரின்னு சொல்லிட்டு ஓகே நம்ம அந்த 1 ரூபாய்க்கு மேல போறவரை டச் பண்ணலாம். 4 ரூபாய் வாங்குறதுல என்னுடைய பார்வை அந்த பக்கம் திருப்பிட்டேன். அப்புறமா தான் எனக்கே ஒரு ஷாக்கு. ஏன்னா திருமண வேகத்திலே ஸ்டாப் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அந்த 4 ரூபாய் வாங்குற பர்சன் யார் தெரியுமா? நம்ம ஃபவுண்டர் தான். போன வேகத்திலே ஸ்டக் ஆகி நின்ன நானே, இல்ல நம்ம போவோம். ஏன்னா அவர் சொல்லிட்டாரு இல்ல பெருசா ஆசைப்படுங்க அப்படின்னு. அப்ப நம்ம டார்கெட் அவரா தானே நிக்கணும். அப்ப அவர் விடக்கூடாது இல்ல நம்ம. ஏன்னா அவர் விடாம இருந்தாதான் அவர் நம்மளுக்கு தொட்டுட்டு நம்மளுக்கு கூட பிடிச்சிட்டே போயிட்டே இருப்பார். சோ யார் ஒருத்தர் நினைச்சத சாதிக்கணும்னு நினைச்சு நீங்க உழைக்கிறீங்களோ முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நாம செய்யக்கூடிய வேலையில தோல்வி ஏற்படும் போதெல்லாம் சாரை பத்தி நினைக்க. ஏன்னா அவரு எவ்வளவு பார்த்திருப்பாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, இந்த நிலைக்கே நம்மளுடைய குளோபல்ஸ் கொண்டு வர எவ்வளவு உழைச்சிருப்பாரு, எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்காருல்ல. அவரை நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க எல்லாமே சக்சஸ் ஆயிடுங்க. ஏன்னா இப்ப சொன்னாங்க உள்ள வரும்போது நீ தான் போய் விட்டீங்க,
ஆனா நான் தான் அதிகமான ஜிடி வச்சுனுக்கிறேன், என்ன பேசவே கூட மாட்டேன்றாங்க, அவங்க மட்டும் கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு. ஆனா ஒண்ணு சொல்ற பாருங்க, என்ன தூண்டுதல் எப்பவுமே பின்னிருந்து தள்ளிட்டே தான் இருக்கும். என்ன முன்னாடி போறவங்களுக்கு பேர் கிடைச்சாலும் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தான் அது எல்லாமே போய் சேரும். அந்த விதத்துல எனக்கு கிடைச்சிருக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்களை சார்ந்த. சூப்பர் இல்ல, இதெல்லாம் நினைப்போம் என்னன்னா படிச்சு முடிச்சுட்டு நான் டாக்டர் ஆகினா போதும், என்னது லைஃப் டோட்டல் செட்டில். ஆனா அவர் அப்போ செட்டில் இல்லையோ, இப்ப செட்டில் தான். ஏன் மாசத்துக்கு லட்சத்துக்கு மேல சொன்னா என்ன சொல்லுவோம், லட்சாதிபதினு சொல்லுவோம், கேட்டா இல்லையா? இவரு வாரத்துக்கு லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிற, இவருக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியலையே.